செவன்த் சம் பாருங்கள். ஸோ செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் அ ருபி இஸ் கிவன் பிலோ ட்ரா எ பை சார்ட். ஓகேவா. ஸோ ருப்பீஸில் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, பைசாவில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்தியன் ருப்பீஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னா பைசாவில் கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேஷன் டேக்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ, இன்கம் டேக்ஸ் இவ்வளோ, கஸ்டம்ஸ் இவ்வளோ, எக்ஸைஸ் டியூட்டி இவ்வளோ, சர்வீஸ் டேக்ஸ் இவ்வளோ, அதர்ஸ்னால் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரா எ பை சார்ட். ஓகேவா. ஸோ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு பை சார்ட் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பை சார்ட் வரையணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல சென்ட்ரல் ஆங்கிள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், காம்போனன்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 360. ஸோ இதான இதோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறப்ப என்னென்ன வேல்யூஸ், 19, 16, 9, 14 + 10 + 32. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு நம்பர்ஸு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 9 + 6 வந்துட்டு எவ்வளோ, 15. 15 + 4 வந்துட்டு 19. 19, 21, 30. 30க்கு 0 பேலன்ஸ் 3. ஸோ 3 + 1 4, 5, 6, 7. 7 + 3 எவ்வளோ, 10. ஸோ 100. ஸோ டோட்டல் வேல்யூ வந்துட்டு என்னது, 100 தான் வந்து டோட்டல் வேல்யூ. ஓகேவா. ஸோ அப்போ டிவைடட் பையில் என்ன போட போகிறோம், 100 போட போகிறோம். மேலே வந்துட்டு என்னது, வேல்யூ ஆஃப் த காம்பனண்ட். இங்கே என்ன நம்பரோ அதுதான் வந்து மேலே போட போகிறோம். ஸோ டோட்டல் வேல்யூவை கீழே போட்டாச்சு, இன்ட்டு 360 போட்டாச்சு. ஓகேவா. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 10 அப்படிங்கிறதுனால ஒரு நம்பர் முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ என்னது 19 × 36. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 9s எவ்வளோ, 54க்கு 4 பேலன்ஸ் 5, 1 6 is 6, 6 + 5 வந்துட்டு 11, 9 3s are 27க்கு 7 பேலன்ஸ் 2, 1 3 is 3, 3 + 2 எவ்வளோ 5. ஸோ அப்போ 684 வருதா. அப்போ என்னது 684 டிவைடட் பை 10. ஸோ டிவைடட் பை 10 அப்படின்னா நம்ம என்னது, ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணுமா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 68.4 டிகிரி. ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ டிகிரி, 68.4 டிகிரி. ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 16 இப்போது நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸு. ஸோ அப்போ என்னது 16 டிவைடட் பை 100 இன்ட்டு 360. ஓகேவா. ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், 16 36 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 16 × 36 டிவைடட் பை 10. ஓகேவா. ஸோ அப்போ 16 36 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரும், 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3, 1 6 is 6, 6 + 3 9, 6 3s are 18க்கு 8 பேலன்ஸ் 1, 1 3 is 3 4. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 6, 9 + 8 வந்துட்டு எவ்வளோ, 17க்கு 7 பேலன்ஸ் 1. ஸோ 576 டிவைடட் பை 10. ஸோ அப்போ ஒரு 0 இருக்குது அப்படின்னா ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாமா. அப்போ ஆன்சர் என்னது 57.6 டிகிரி அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 9 டிவைடட் பை 100 இன்ட்டு 360. ஓகேவா. ஸோ அப்போ என்னது, ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 × 36 9 6 எவ்வளோ, 54க்கு 4 பேலன்ஸ் 5, 9 3s are 27, 27 + 5 வந்துட்டு எவ்வளோ 32. ஸோ 324 டிவைடட் பை 10. ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் என்னது 32.4 டிகிரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது, எக்ஸைஸ் டியூட்டி 14. ஸோ அப்போ 14 டிவைடட் பை 100 இன்ட்டு 36. ஓகேவா. ஸோ இப்போ ஏன் நீங்கள் வந்துட்டு இங்கே கேன்சல் பண்ணாமல் பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கேன்சல் பண்ணியே போட்டாலுமே நம்மளுக்கு பாயிண்டில் தான் வரப்போகுது. ஓகேவா. ஸோ நான் இதில் வேணால் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு என்னது 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா. ஸோ அப்போ எதை கேன்சல் பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கலாமா. ஸோ இதை பண்ணிப்போம். 7 2s are 14. ஸோ அப்போ இது வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வரும், 5 2s are 10. ஸோ 1 5 is 5. ஸோ 1 5 is 5 பேலன்ஸ் 2, 4 5s are 20. ஸோ அப்போ 1.4 இன்ட்டு 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. ஸோ 1.4னா என்ன, 14னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே நம்மளுக்கு. ஸோ அப்போ கேன்சல் பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன, ஒரு 0னா ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்க போகிறோம், அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதுதான் இந்த இடத்துல பண்ணிக்கோம். இப்போ 14 × 36 மல்டிப்ளை பண்ணுவோமா. 6 4s are 24க்கு 4 பேலன்ஸ் 2, 1 6 is 6, 6 + 2 8, 4 3s are 12, 1 3 is 3 4. ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 405. அப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போமா. ஸோ அப்போ 50.4 டிகிரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 10. ஸோ 10 டிவைடட் பை 100 இன்ட்டு 360. ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா. அதுமாதிரி மேலே ஒரு 0 கீழே ஒரு 0. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா. 0s இருந்தால் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1 × 36 எவ்வளோ, 36. ஸோ சர்வீஸ் டேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ, 36 டிகிரி. ஓகேவா. ஸோ அதர்ஸ் வந்துட்டு என்னது 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ 32 டிவைடட் பை 100 இன்ட்டு 360.
ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணணும், 32 36 மல்டிப்ளை பண்ணணும். 2 6 are 12, 3 6 are 18, 18 + 1 19, 3 2s are 6, 3 3s are 9. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1152. ஸோ அப்போ 115.2 ஒரு ஜீரோ இருக்கிறதுனால முன்னாடி வந்து பாயிண்ட் வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ 115.2 டிகிரி. ஸோ அப்போ இதுக்கு வந்து சர்க்கிள் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போதும் போல் ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் இப்போ காம்பஸ் வச்சு தானே நீங்கள் வந்துட்டு சர்க்கிள் போட்டிருப்பீங்க, சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுலேருந்து வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன, 68.4. ஸோ அப்போ வந்து உங்களோட ப்ரொடக்டரில் வந்துட்டு இப்போ இதுதான் ப்ரொடக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்கிட்ட இல்லை, நான் சீக்கிரம் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ சென்டர் வந்து 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ உள்ளார அப்படிங்கிறப்போ 90க்கு உள்ளார அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எங்கே வரும், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 68ன்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா 4 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 68 அதாவது 68க்கும் 69க்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த மார்க் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு போட்டுருலாம். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன இருக்குது, அடுத்து வந்து 57.6. ஸோ அப்போ 57.6க்கு ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு இடத்துலையும் 68.4 என்னது கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு என்னது இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் எவ்வளோ, 57.6. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது 32.4. 32.4 வந்துட்டு என்னது கஸ்டம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன 50.4. ஸோ 50.4 வந்துட்டு என்னது எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 36 வந்துட்டு 36 அப்படிங்கிறப்ப இதுக்குள்ளே தான் வரும், இவ்வளோ தூரம்லாம் வராது. ஸோ அப்போ 36 அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு என்னது சர்வீஸ் டேக்ஸு. ஸோ சர்வீஸ் டேக்ஸ் வந்து 36 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 115.4 டிகிரி. ஸோ அது வந்துட்டு என்னது அதர்ஸ். ஸோ அதர்ஸ் வந்துட்டு இவ்வளோ வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டயக்ராம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ காம்பஸ் வச்சு ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பை சார்ட் வந்துட்டு அழகாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஏனோதானோன்னு போட்டுறாதீங்க, கரெக்டாக வச்சு போட்டிங்க அப்படின்னா தான் ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.